In this class, we learn about intersection of a line and a parabola. இப்போ ஒரு பேரபோலா எடுத்துக்கிறோம், அடுத்து ஒரு லைன் எடுத்துக்கிறோம். பேரபோலாக்கு ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் பேரபோலா வந்து ஈக்குவேஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 4axன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்ட்ரைட் லைனுக்கு ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் c அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேரபோலாவும் ஒரு ஸ்ட்ரைட் லைனும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் பேரபோலால எத்தனை பாயிண்ட்ல மீட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா பேரபோலா வந்து நம்ம எடுக்கலாம் பாருங்க. இப்போ இது வந்து ஒரு பேரபோலா அப்படின்னு எடுத்துக்கலாமா? பேரபோலா வந்து இப்படி எடுத்திருக்கேன் நான். அடுத்து இங்க ஒரு பேரபோலா எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஃபார்ம்ல எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி இருக்கலாம் ஸ்ட்ரைட் லைன். அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் இப்படி கிடைக்கலாம் நமக்கு. ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரைட் லைன் இப்படி இருக்கலாம். ஸோ இந்த 3 கேசஸ்ல எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பேரபோலாவும் ஸ்ட்ரைட் லைனும் 2 பாயிண்ட்ல மீட் பண்ணுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரபோலாவும் ஸ்ட்ரைட் லைனும் ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் டச் பண்ணுது. இங்க பேரபோலாவும் ஸ்ட்ரைட் லைனும் வந்து நெய்தர் டச்சஸ் நார் இன்டர்செக்ட் அப்படின்னு வருது. அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேரபோலா ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து பேரபோலாவோட கான்டாக்ட்ல இல்லாம இருக்கலாம், அதான் கனெக்ட் ஆகாம இருக்கலாம், இல்லைன்னா வந்து டேஞ்சன்ட் மாதிரி இருக்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட்ல அடைச்சாச்சுன்னா அது டேஞ்சன்ட் எடுத்துக்கலாம், 2 பாயிண்ட்ல கட் ஆகிற மாதிரி இருக்கலாம். சரி, ஒவ்வொரு கண்டிஷனும் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் நடக்கிறதுக்கு என்ன கண்டிஷன், செகண்ட் கேஸ் நடக்கிறதுக்கு என்ன கண்டிஷன், தேர்ட் கேஸ் நடக்கிறதுக்கு என்ன கண்டிஷன், அந்த மாதிரி கண்டிஷன்ஸை இப்போ பார்க்கலாம் நம்ம. சரி, கவனிங்க. இப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ லைன் வித் ஏ பேரபோலா தானே பார்த்துட்டு இருக்கோம். அதனால y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. y is equal to mx plus c இருக்கு இல்லைங்களா? இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2 ஈக்குவேஷனுமே, அதாவது பேரபோலாவும் லைனும் இன்டர்செக்ட் ஆகணும்னா அப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோம்னா நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சதுன்னா இன்டர்செக்ட்னு அர்த்தம், ஒரே ஒரு பாயிண்ட் கிடைச்சதுன்னா டேஞ்சன்ட்னு அர்த்தம், பாயிண்ட் கிடைக்கலன்னா அது வந்து இமேஜினரி. ஸ்ட்ரைட் லைன் அண்ட் பேரபோலா டு நாட் இன்டர்செக்ட் அப்படின்னு வரும். சரி, இதுல இருந்து எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் சி டிவைட் பை எம்னு வருது. இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டை கொண்டு போயிட்டு பேரபோலால நம்ம சப்செட் பண்ணலாம். அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் பிளேஸ்ல ஒய் மைனஸ் சி டிவைட் பை எம் அப்படின்னு சப்செட் பண்ணலாம். இப்படி சப்செட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் என்ன மாதிரி ஈக்குவேஷன் வருது பாருங்க. இந்த எம் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. எம் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay மைனஸ் 4ac அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி எழுதலாம்? my ஸ்கொயர் மைனஸ் 4ay பிளஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ இது வந்து குவாட்ராடிக் இன் y அப்படின்னு வந்திருக்கு. குவாட்ராடிக் இன் y வந்திருக்கு. அப்போ குவாட்ராடிக் இன் y வந்திருந்தா இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த 3 கிராஃப்ஸ்ல எந்த மாதிரி வரும்னு நம்ம பார்க்கணும். அப்படிதானப்பா? இது வந்து குவாட்ராடிக் இன் ஒய்னா வந்து நம்ம இது சால்வ் பண்ணோம்னா டிஸ்கிரிமினன்ட் இருக்கும் இல்லைங்களா? டிஸ்கிரிமினன்ட் வந்து எய்தர் கிரேட்டர் தென் 0 வரலாம், ஈக்குவல் டு 0 வரலாம், லெஸ் தென் 0 வரலாம். அப்போ டிஸ்கிரிமினன்ட் வந்து நமக்கு என்ன வருது பாருங்க, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் எவ்வளவு சொல்லுங்க? மைனஸ் 4a ஹோல் ஸ்கொயர். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. 4 இன்ட்டு a வந்து m இன்ட்டு c வந்து 4ac அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 4ac அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டிஸ்கிரிமினன்ட் வந்து நமக்கு கிரேட்டர் தென் 0ன்னு வந்தா இன்டர்செக்ட் பேரபோலா அண்ட் ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செக்ட் அட் 2 பாயிண்ட்ஸ் வரும். ஏன்னா 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். ஈக்குவல் டு 0 வந்தா 2 ரூட்ஸ் ஆர் கோயின்சிடென்ட், அப்போ வந்து டேஞ்சென்ட்டா இருக்கும். டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0 வந்தா 2 ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்னு வந்துட்டு அந்த லைனும் பேரபோலாவும் நெய்தர் இன்டர்செக்ட் நார் டச்சஸ் அப்படின்னு கண்டிஷன் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுல இருந்து 4 காமன் அடுத்து இந்த பக்கம் அமைச்சிருங்க. அப்படி அமைச்சிட்டீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இங்க 4 ஸ்கொயர், இங்க ஒரு 4 ஸ்கொயர் இருக்கு. 16 காமன் எடுத்து 0 பண்ணிடலாம். அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, a ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு நமக்கு? மைனஸ் mc கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் 0. அப்ப a ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் mc இருந்தனா, mcன்னு இருந்துச்சுன்னா வந்து நமக்கு இன்டர்செக்ட் அட் 2 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு mc ஆயிருந்துச்சுன்னா வந்து ஈக்குவல் இங்க ஒரு a இருக்கு இல்லைங்களா? இங்க ஒரு a இருக்கு பாருங்க. இந்த ஒரு ஏவும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இல்லைங்களா? அப்படி எடுத்துட்டோம்னா a ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென், இந்த கண்டிஷன் ஈக்குவல் டு mac எடுத்துக்கலாம். அப்படியே இல்லைன்னா a காமனா கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்ப a இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் mc அப்படின்னு கண்டிஷன் இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் கிரேட்டர் தென் இருந்தா, அதாவது இங்க கவனிங்க, இப்போ வந்து இந்த கண்டிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து 2 ஸ்ட்ரைட் லைனும் பேரபோலாவும் இன்டர்செக்ட் ஆகணும்னா அப்போ வந்து என்ன ஆகணும் பாருங்க, a இஸ் கிரேட்டர் தென் m இன்டு c.
இதே ஸ்ட்ரைட் லைன் வந்து tangent to the parabola இருக்கணும்னா a is equal to m into c. இதுல இருந்து y into c என்றது y intercept, m என்றது slope of straight line, a வந்து என்னது அந்த coefficient of x in the parabola, அதாவது 1/4 of the lattice rectum the a, that is equal to c is equal to a by m. சரிங்களா, y intercept c is equal to a by m வருது. இப்போ வந்து நமக்கு a வந்து less than m into c ன்னு இருந்திருந்தா ஸ்ட்ரைட் லைனும் இந்த பேரபோலாவும் neither intersect nor touches அப்படின்னு வருது. சரிங்களா, இப்போ கண்டிஷன் ஃபார் டான்ஜென்சி, கண்டிஷன் ஃபார் டான்ஜென்சி என்ன வரணும், c is equal to a by m ன்னு வரணும். இப்போ நம்ம பார்க்க போறது கண்டிஷன் ஆஃப் டான்ஜென்சி, கண்டிஷன் ஆஃப் டான்ஜென்சி, கண்டிஷன் ஆஃப் டான்ஜென்சி. அப்போ கண்டிஷன் ஆஃப் டான்ஜென்சி என்ன இருக்கணும் சொல்லுங்க நமக்கு. அதாவது ஸ்ட்ரைட் லைன் வந்து பேரபோலாவை வந்து என்ன பண்ணணும், பேரபோலாவை வந்து டச் பண்ணணும், அப்படி தானப்பா இருக்கணும். சரி, அப்போ டேஞ்சென்ட்னா இந்த மாதிரி இருக்கும், இதுதான் வந்து டேஞ்சென்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு. சரி, இப்போ கண்டிஷன் ஆஃப் டான்ஜென்சி இருக்கணும்னா வந்து என்ன கண்டிஷன் நம்ம பார்த்துருந்தோம், c is equal to a by m, c is equal to a by m. சரிங்களா, அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து y ஸ்கொயர் equal to 4ax பேரபோலா, இந்த டேஞ்சென்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து y is equal to mx plus c. இப்போ இது வந்து டேஞ்செண்டா இருக்கணும்னா அப்போ டேஞ்சென்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்னு சொல்லுங்க, y is equal to mx plus c பிளேஸ்ல a by m எழுதுறோம். ஸோ திஸ் இஸ் தி கண்டிஷன் ஃபார் டேஞ்சென்சி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து m ஸ்லோப் இருக்கிற மாதிரி ஒரு டேஞ்சென்ட் லைன் வந்து நம்ம இந்த பேராபோலாவுக்கு வந்து டேஞ்செண்டா வரையணும் அப்படின்னா அந்த டேஞ்சென்ட்டோட ஈக்குவேஷன் y equal to mx plus a by m ன்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த டேஞ்சென்ட் m ஸ்லோப் இருக்கிற டேஞ்சென்ட்டை வந்து பேராபோலாவுக்கு வந்து நம்ம வரையணும்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டா இருக்கணும் இல்லையா, அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த பாயிண்ட் கோஆர்டினேட், அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம டேஞ்சென்ட்டா இருக்கணும் பேராபோலாக்கு, அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்லோப் m இருக்கணும்னா அப்படின்னா என்ன டேஞ்சென்ட் வந்து நமக்கு இங்க டேஞ்சென்ட்டா கிடைக்கும், எந்த ஸ்ட்ரைட் லைன் டேஞ்சென்ட்டா கிடைக்கணும், y equal to mx plus a by m வந்துருச்சு. இந்த டேஞ்சென்ட் வந்து எந்த பாயிண்ட்ல பேராபோலால எந்த பாயிண்ட்ல நமக்கு டேஞ்சென்ட்டா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, அப்படி பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, இங்க இப்போ my ஸ்கொயர் மைனஸ் 4ay பிளஸ் 4ac ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லைங்களா, இந்த கண்டிஷன் ஈக்குவல் டு 0, அதாவது வந்து இந்த கண்டிஷனை நம்ம சப்ஸ்டிட் பண்ணா வச்சுங்க, எந்த கண்டிஷனு, இந்த கண்டிஷன்ல நல்லா கவனிக்கணும், அதாவது m ஸ்கொயர் நல்லா my ஸ்கொயர் அப்படி தானப்பா, y ஸ்கொயர் மைனஸ் 4ay மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து இந்த கண்டிஷன் ஃபார் டேஞ்சென்சி இருக்குல்ல, இதை சப்ஸ்டிட் பண்ணணும். நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு அந்த பாயிண்ட் கிடைச்சிடும். ஒருவேளை இந்த பாயிண்ட் வந்து நம்ம x1, y1 அப்படி எடுத்துருக்கோம்னா, x1, y1னா இப்போ இந்த கண்டிஷனை சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம், அப்போ y வந்து நமக்கு y1 அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமா. அப்போ my ஸ்கொயர் மைனஸ் 4ay மைனஸ் 4a இன்ட்டு சி பிளேஸ்ல கண்டிஷன் ஃபார் டேஞ்சென்சி வந்து a by m அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம், a by m போட்டு ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை mல மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம mல மல்டிப்ளை பண்ணணும், கரெக்டுங்களா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் வந்து my ஸ்கொயர் மைனஸ் 4ay பிளஸ் 4ac தானப்பா இருக்கு, அப்போ வந்து அங்கே வந்து நம்ம பிளஸ்ன்னு போடணும், இங்கே வந்து பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா, பிளஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த mல மல்டிப்ளை பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன், ஸோ m ஸ்கொயர், புரியுதுங்களா, m ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் 4a my பிளஸ் 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. இது எப்படி எழுதலாம் பாருங்க, நம்ம my ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நல்லா கவனிப்போம் 2 இன்ட்டு my, கரெக்டுங்களா, 2 இன்ட்டு my இன்ட்டு 2a அப்படின்னு எழுதிட்டு பிளஸ் இங்க 2a ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாமா, 4a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் எழுதிக்கிங்க. இப்போ பாருங்க இது எக்ஸ்ன்னு எடுத்துங்க, இது ஒய்ன்னு எடுத்துங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க மைனஸ் 2xy அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் y ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. அப்படி இருந்தா அது x மைனஸ் y ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தானே, அப்போ my மைனஸ் 2a ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, my மைனஸ் 2a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா, ஸோ my மைனஸ் 2a ஈக்குவல் டு 0, இதுல இருந்து my இஸ் ஈக்குவல் டு 2aன்னு கிடைக்குது. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 2a by m. அப்போ y கோஆர்டினேட் வந்து அதாவது y1 சொல்லியிருக்கு இல்லையா, அது y1 அந்த பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல நம்ம டேஞ்சென்ட் டிரா பண்றோமோ அந்த பாயிண்டோட y1 அத y கோஆர்டினேட் வந்து 2a by m ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ x கோஆர்டினேட் வேணும்னா இந்த y1 வந்து இந்த பாயிண்ட்ல தானே இருக்கு, பேராபோலால இந்த பாயிண்ட்ல இருக்கு இல்லையா, அப்போ y1 கொண்டு போய் இந்த பேராபோலா ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணோம்னா x கோஆர்டினேட் கிடைச்சிரும்.
சரிங்களா? அப்போ வந்து y square is equal to 4ax இருக்கு இல்லைங்களா? இதுல இருந்து இந்த y கோஆர்டினேட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? பாராபோலா ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன்ல கூட நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். சரிங்களா? ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட் லைனுக்கும் பாராபோலாக்கும் காமனா இருக்கு. அப்படி எழுதணும்னா அப்போ y is equal to mx plus c தானே, c வந்து a by m தானப்பா. அங்க கொண்டு போயிட்டு இந்த y வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா வந்து a by c இது a by c. இந்த y கோஆர்டினேட் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு x கோஆர்டினேட் கிடைச்சிரும். அப்போ சாரி a by c கிடையாது. என்ன வருது சொல்லுப்பா, இங்க a by m சரிங்களா? இங்க a by m இருக்கு. இந்த y கோஆர்டினேட் என்ன வருது 2a by m is equal to mx plus a by m இருக்கு. இப்போ 2a by m ல a by m சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. சோ mx is equal to நமக்கு a by m னு கிடைக்குதா? சோ a is equal என்ன கிடைக்குது பாருங்க, சாரி x is equal என்ன கிடைக்குது பாருங்க, x is equal to a by m ஸ்கொயர். சோ x is equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா a by m ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேஞ்சென்ட் வந்து வரைகிறோம் பாராபோலாக்கு. அந்த டேஞ்சென்ட் ஸ்லோப் m இருக்கிற மாதிரி ஸ்லோப் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அந்த m ஸ்லோப் இருக்கிற மாதிரி டேஞ்சென்ட் வந்து இந்த பாராபோலாக்கு வரையும் போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் அந்த டேஞ்சென்ட் வரைய முடியும். அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் என்ன பார்த்தீங்கன்னா a by m ஸ்கொயர், 2a by m, வேர் m is not equal to 0. m வந்து not equal to 0வா இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் இன் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் பார்க்க போறோம். equation of tangent in different form. Equation of tangent in different forms அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் இன் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிறோம். நமக்கு தெரியும் இல்லையா, சர்க்கிள்ல வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் டு தி சர்க்கிள் வந்து என்னென்ன ஃபார்ம்ல பார்த்தோம்? பாயிண்ட் ஃபார்ம், பேராமெட்ரிக் ஃபார்ம், ஸ்லோப் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் இன் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார்ம் பார்க்கலாம். அடுத்து வந்து இப்போ வந்து இதுதான் வந்து என்னது, ஒரு பேராபோலா எடுத்துக்கிறேன். கரெக்டுங்களா? டேஞ்சென்ட் ஈக்குவேஷன் வேணும் நமக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேராபோலாவை வரைவோம். இதுதான் பேராபோலா. சரிங்களா? இது பேராபோலா இப்படி வரைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து டேஞ்சென்ட் ஈக்குவேஷன் நமக்கு வேணும். அப்படிதானே? டேஞ்சென்ட் டிரா பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே டேஞ்சென்ட் டிரா பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே டேஞ்சென்ட் டிரா பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த டேஞ்சென்ட்டோட ஈக்குவேஷன் வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாயிண்ட் ஃபார்ம் பார்க்கலாம். சரிங்களா? பாயிண்ட் ஃபார்ம் எடுத்துக்கலாம். சரி, பாயிண்ட் ஃபார்ம் என்னன்னு அர்த்தம்? இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் வந்து x1, y1 இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகிற மாதிரி நமக்கு டேஞ்சென்ட் ஈக்குவேஷன் வேணும். சரி, ஜென்ரலா வந்து நம்ம பாயிண்ட் ஃபார்முக்கு எப்படி பண்ணணும்னா அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இருக்கும் இல்லைங்களா, அதாவது அந்த பேராபோலா ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த பேராபோலா ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து டேஞ்சென்ட் ஈக்குவேஷன் அப்படியே எப்படி மாத்தி எழுதுறதுன்னு பாத்தீங்கன்னா வந்து y ஸ்கொயர் should be replaced by y1. ஆல்ரெடி சர்க்கிளுக்கு சொல்லியிருந்தேன். x ஸ்கொயர் should be replaced by xx1. அடுத்து 2x should be replaced by என்னது, x should be replaced by என்ன சொல்லியிருந்தேன், x plus x1 by 2. கரெக்டுங்களா? 2y should be replaced by என்ன சொல்லியிருந்தோம், y plus y1 by 2. இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்து x into y அந்த மாதிரி டேர்ம் இருந்தா x into y இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்னா xy1 plus yx1 divided by 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா 2x replaced by x plus x1, அடுத்து 2y replaced by y plus y1 இப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதணும். அதாவது y square replaced by y1, x square replaced by xx1, 2x replaced by x plus x1, 2y replaced by y plus y1, xy replaced by xy1 plus yx1 by 2 அந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். சரி, நமக்கு இப்போ ஜெனரல் ஃபார்முலா எழுதிருக்கீங்களா பேராபோலா, இதுக்கு என்ன ஈக்குவேஷன் சொல்லுங்க, y square is equal to 4ax அப்படி தானப்பா இருக்கு. அப்போ y square equal to 4ax இருக்கு இல்லைங்களா, இது எப்படி எழுதிக்கலாம், y square is equal to 2a into 2x எழுதிக்கலாம் இல்லைங்களா. அப்போ y square replaced by y1 போட்டுக்குங்க, 2a அப்படியே எழுதிக்கிங்க, 2x பிளேஸ்ல x plus x1 அப்படின்னு எழுதிக்கிங்க. This is the equation of the tangent at point x1, y1. ஒருவேளை நமக்கு x square equal to 4ay ஃபார்ம்ல இருக்கலாம் இல்லையா பேராபோலா, அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, xx1, x square replaced by xx1, 4a 2a into 2y போடுங்க, ஒரு 2a போட்டு 2y க்கு y plus y1 அப்படின்னு போட்டுங்க. So this is the equation of the tangent
டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஃபார் தி பேரபோலா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay அப்படின்னு எழுதிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி பேரபோலா, எந்த டிஃபரெண்ட் பேரபோலா ஈக்குவேஷன்ஸ் இங்க எல்லாமே நம்ம வெர்டெக்ஸ் வந்து அட் ஆரிஜின்ல இருக்கிற மாதிரி கொடுத்துட்டோம். அடுத்து ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு அப்படி பண்ணியிருக்கோம். ஒருவேளை ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இல்லாம வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின்ல இல்லாம டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேரபோலிக் கர்வ் ஈக்குவேஷன் நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா, குவாட்ராடிக் ஈக்குவேஷன் y டிபெண்ட்ஸ் ஆன் x இன் குவாட்ராடிக், அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கணும். y ஸ்கொயர் ரீப்ளேஸ் பை y1. இது வந்து பேரபோலாக்கு மட்டும் இல்ல, எல்லா செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், அதாவது எல்லா பிளேன் ஈக்குவேஷன், சர்க்கிள் ஈக்குவேஷன், எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா, இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இதை கம்பேர் பண்ணிட வேண்டியது. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், ஏதாவது இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில இந்த கோனி செக்ஷன்ல ஏதாவது ஒரு டாபிக், சர்க்கிள், எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா, இது ஏதாவது ஒன்று பர்ஃபெக்டா படிச்சுட்டு அதை வச்சு அப்படியே கம்பேர் பண்ணி மற்றது எல்லாமே கொண்டு வந்துடலாம். செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கொண்டு வரது மட்டும் தான் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும், மற்றதெல்லாம் கம்பேரிஷன்லேயே நம்ம கத்துக்கலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து பாயிண்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சிடும். அப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax அப்படி இருக்கிற பேரபோலாக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது x1, y1 அந்த பாயிண்ட்ல வந்து டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா y1 ஈக்குவல் டு 2a இன்ட்டு x பிளஸ் x1, திஸ் இஸ் தி பாயிண்ட் ஃபார்ம் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ செகண்ட் மெத்தட் நம்ம பார்க்க போறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம் போலாமா? பேராமெட்ரிக் ஃபார்ம் பார்க்கலாம். பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ் கமா ஒய் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், எக்ஸ் கோஆர்டினேட்டை வந்து 80 ஸ்கொயர்லையும் ஒய் கோஆர்டினேட்டை 280லையும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எக்ஸ் கோஆர்டினேட்டை 80 ஸ்கொயர்லையும் ஒய் கோஆர்டினேட்டை 280ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ இங்க y1 பிளேஸ்ல 280 போடுங்க, x1 பிளேஸ்ல 80 ஸ்கொயர் போட்டுருங்க. அப்படி போட்டுட்டீங்கன்னா நமக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம்ல ஈக்குவேஷன் கிடைச்சிரும். புரியுதுங்களா? அப்போ பாருங்க y இன்ட்டு 280 இஸ் ஈக்குவல் டு 2a இன்ட்டு x பிளஸ் x1 பிளேஸ்ல 80 ஸ்கொயர் போட்டுடலாமா? இப்போ பாருங்க 2a கேன்சல் பண்ணிட்டேன்னா அப்போ yt இஸ் ஈக்குவல் டு yt என்ன நீங்க நினைக்கிற yt இல்லப்பா, இந்த y இன்ட்டு t இஸ் ஈக்குவல் டு x பிளஸ் 80 ஸ்கொயர். சரிங்களா? சரி, இல்லைன்னா இப்படி கன்ஃபியூஷன் இல்லாம ty இஸ் ஈக்குவல் டு x பிளஸ் 80 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் a tangent to the parabola y square equal to 4ax அந்த பேராபோலாக்கு இன் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு வருது. சரிங்களா? இதே மாதிரி நம்ம வந்து x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayக்கு வந்து பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதும்போது xx1 இஸ் ஈக்குவல் டு 2a இன்ட்டு y பிளஸ் y1 தானே ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். இதை வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம்ல எழுதும்போது எப்படி எழுதணும்னா, பேராமெட்ரிக் ஃபார்ம்ல x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayக்கு என்ன சொல்லுங்க, பேராமீட்டர் வந்து 2at, ad ஸ்கொயர் அப்படி தானே வருது. அப்போ x1 பிளேஸ்ல 280 சப்ஸ்டிட் பண்ணுங்க, y1 பிளேஸ்ல 80 ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க, x1 வந்து 280, x1 வந்து என்ன சொல்லுங்க 280 போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு 2a இன்ட்டு y பிளஸ் y1 வந்து 80 ஸ்கொயர் போட்டுக்க வேண்டியது. 2a கேன்சல் பண்ணிட வேண்டியது. tx இஸ் ஈக்குவல் டு y பிளஸ் 80 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் a tangent in parametric form. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் இன் ஸ்லோப் ஃபார்ம் பார்க்கலாம். ஸ்லோப் ஃபார்ம் தேர்ட் மெத்தட் வந்து ஸ்லோப் ஃபார்ம் பார்க்க போறோம். சரிங்களா? ஸ்லோப் ஃபார்ம்னா உங்களுக்கு y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax இருக்கு இல்லைங்களா? சரி, இது வந்து பாயிண்ட் ஃபார்ம் எப்படி வந்திருக்கு, y1 இஸ் ஈக்குவல் டு 2a இன்ட்டு x பிளஸ் x1 இப்படி தானே வருது. ஸ்லோப் ஃபார்ம்னா ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்லோப் mன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த m டைப்ல நம்ம கொண்டு வரணும். அப்படின்னா இது ஈக்குவேஷன் எப்படி நம்ம கொஞ்சம் நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். y இஸ் ஈக்குவல் டு 2a பை y1 சரிங்களா இன்டு x பிளஸ் x1 அப்படி தானே இருக்கு. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x தானே ஸ்லோப், அப்படின்னா m இஸ் ஈக்குவல் டு 2a பை y1 அப்படின்னு போட்டுக்கலாமா. m ஈக்குவல் டு 2a பை y1 போட்டீங்கன்னா அப்போ y1 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 2a பை m. y1 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 2a பை m வருது. இது வந்து நமக்கு வந்து எங்க சப்ஸ்டிட் பண்ணலாம்னா, இந்த பாயிண்ட் வந்து பேரபோலாக்கு அப்ளிகபிள் தானே. அதனால பேரபோலாக்கு ஈக்குவேஷன் அது y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax1. அதாவது பேரபோலால ஒரு பாயிண்ட் வந்து x1, y1 எடுக்கிறோம். அந்த x1, y1 வந்து நம்ம அந்த பேரபோலா ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம். இப்போ y1 என்ன வந்திருக்கு பாருங்க, 2a by m அது ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 4a இன்டு x1 போட்டுக்கலாம். இப்போ என்ன வருது பாருங்க, 4a ஸ்கொயர் டிவைட் பை m ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax1 வருதா. அப்போ a ஒரு a கேன்சல், 4 ஒரு 4 கேன்சல். அப்போ x1 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, a by m ஸ்கொயர். அப்போ x அதாவது பாயிண்ட் ஃபார்ம் y1 ஈக்குவல் டு 2a இன்டு x பிளஸ் x1 இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து x1 பிளேஸ்ல a by m ஸ்கொயரும் y1 பிளேஸ்ல 2a by mன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டான்ஜென்ட் ஈக்குவேஷன் ஸ்லோப் ஃபார்ம் கிடைக்கும். அப்போ பாருங்க y இன்ட்டு y1 வந்து 2a by mன்னு போட்டாச்சு.
இஸ் ஈக்குவல் டு 2a இன்ட்டு எக்ஸ் பிளஸ் x1 வந்து a பை எம் ஸ்கொயர்னு போட்டாச்சு. கரெக்டுங்களா? எம் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். அப்போ a பை எம் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தாச்சு. கரெக்டுங்களா? இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம்? 2a கேன்சல். சரிங்களாப்பா? இப்போ இந்த y இஸ் ஈக்குவல் இந்த m உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா mx பிளஸ் என்ன வருது பாருங்க, a பை m. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஈக்குவேஷன் தான், டேஞ்சன்ட் ஈக்குவேஷன். y ஈக்குவல் டு mx பிளஸ் a பை m. அடுத்து அந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது இது பேரபோலா அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இது பேரபோலா எடுத்துறோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தானே நம்ம டேஞ்சன்ட் வரையணும். இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் நம்ம பார்த்துருந்தோம். என்ன சொல்லுங்க, அந்த பாயிண்ட் a பை m ஸ்கொயர், 2a பை m. அந்த பாயிண்ட்ல தான் இந்த டேஞ்சன்ட் நம்ம டிரா பண்றோம். இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நீங்க வந்து x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay வந்து டெரைவ் பண்ணலாம். x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay டெரைவ் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி வரும்னா, அதாவது y ஸ்கொயர் ஈக்குவல் 4ax தானே நம்ம டெரைவ் பண்ணோம். இது டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஸ்லோ ஃபார்ம். இது x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay நம்ம டெரைவ் பண்ணோம்னா என்ன மாதிரி வரும்னா, நமக்கு வந்து x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay வந்து ஸ்லோ ஃபார்ம்ல வந்து நம்ம டெரைவ் பண்ணணும். அப்படி டெரைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, y இஸ் ஈக்குவல் டு mx மைனஸ் am ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்படி எப்படி எக்ஸ் ஸ்கொயர் y ஸ்கொயர் ஈக்குவல் 4ax டெரைவ் பண்ணுமோ அதே மாதிரி நீங்க டெரைவ் பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் 4ay இந்த பேரபோலாக்கு வந்து y ஈக்குவல் டு mx மைனஸ் am ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஸ்லோப் ஃபார்ம்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாயிண்ட் ஆஃப் intersection of tangents at any two points on the parabola. Point of intersection of tangents at any two points on the parabola. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து பேரபோலா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேரபோலா எடுத்துப்போம். பாருங்க, இப்படி பேரபோலா எடுத்துட்டோம். அதாவது ஆக்சிஸ் இதெல்லாம் வரைஞ்சிருக்கோம். இப்போ பேரபோலா வரைய போறோம். இது பேரபோலா எடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த 2 பாயிண்ட்ல என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு டேஞ்சன்ட் வரைய போறேன். சரிங்களா? டேஞ்சன்ட் வரைய போறேன். இப்போ இங்க ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? அடுத்து இதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இப்படி செலக்ட் பண்ணிட்டு அங்க ஒரு டேஞ்சன்ட் வந்து வரையறேன் நான். ஸோ கவனிங்க, இப்போ என்னென்ன பாயிண்ட் எடுத்துக்கிறோம் பாருங்க. இந்த பாயிண்ட் பி பேரபோலால பாயிண்ட் பில இருந்து ஒரு டேஞ்சன்ட்டும் பாயிண்ட் கியூல இருந்து ஒரு டேஞ்சன்ட்டும் வரைஞ்சிருக்கேன். இந்த டேஞ்சன்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் ஆயிருக்கு. பாயிண்ட் ஆர் அதுதான் கேட்குறாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ் அட் எனி டூ பாயிண்ட்ஸ் ஆஃப் தி பேரபோலா. அப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது, இப்போ இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட். பேரபோலால பி கியூன்னு 2 பாயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த 2 பாயிண்ட்ல இருந்து நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சிட்டோம். இந்த டேஞ்சன்ட் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இன்டர்செக்ஷன் ஆஃப் பாயிண்ட், இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பாயிண்ட் பி கோஆர்டினேட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, 81 ஸ்கொயர் 281 எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாயிண்ட் கியூக்கு கோஆர்டினேட் என்ன பண்ணலாம், நம்ம பேராமெட்ரிக் ஃபார்ம்ல எழுதுறோம். 82 ஸ்கொயர் 282 எழுதியிருக்கேன். சரி, இப்போ பிஆர்ன்றது ஒரு டேஞ்சன்ட், ஆர்கியூன்றது ஒரு டேஞ்சன்ட். அப்படின்னா இந்த பாயிண்ட் இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். வாட் இஸ் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன்? T1y பேராமெட்ரிக் ஃபார்ம்ல எழுதுறேன். T1y அதாவது yt சொன்னேன் இல்லையா, T1y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 81 ஸ்கொயர். இதுதான் வந்து டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பிஆர். இதே மாதிரி டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கியூஆர் பார்த்தோம்னா என்ன வரும் சொல்லுங்க? T2y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் AT2 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? இது அப்படியே சப்ராக்ட் பண்றீங்கன்னு வச்சுங்க. இது அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2 அப்படி பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? அப்போ T1 மைனஸ் T2 காமன் எடுத்துட்டு இன்ட்டு ஒய்ன்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் A இன்ட்டு T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர். கரெக்டுங்களா? இது T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர், T1 மைனஸ் T2 இன்ட்டு T1 பிளஸ் T2 எழுதலாம். ஒரு T1 மைனஸ் T2 ஒரு T1 மைனஸ் T2 கேன்சல் பண்ணோம்னா அப்போ y ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க? A இன்ட்டு T1 பிளஸ் T2ன்னு வருது இல்லைங்களா? இந்த y ஈக்குவல் டு A இன்ட்டு T1 பிளஸ் T2 ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் y in equation 1 அப்படின்னு போட்டுடலாமா? ஈக்குவேஷன் 1ல இந்த y கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ப என்ன கிடைச்சிரும்? x கிடைச்சிரும். அதாவது T1 இன்ட்டு y வந்து A இன்ட்டு T1 பிளஸ் T2 கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு AT1 ஸ்கொயர் வருது. இப்போ பாருங்க, இது சரி எக்ஸ் பிளஸ் AT1 ஸ்கொயர் வருது. இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. AT1 ஸ்கொயர் பிளஸ் AT1 T2 கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் AT1 ஸ்கொயர் வந்திருக்குங்களா? அப்போ வந்து நமக்கு AT1 ஸ்கொயர் கேன்சல் ஆயிருச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு? AT1 into T2. ஸோ அப்போ வந்து நமக்கு
ரெண்டு பாயிண்டோட பேராபோலால ரெண்டு பாயிண்ட் பேராமெட்ரிக் ஃபார்ம்ல வந்து T1 T2 கொடுத்திருந்தா இந்த ரெண்டு பாயிண்ட்ல டேஞ்சன்ட் நம்ம டிரா பண்றோம். இந்த டேஞ்சன்ட்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் பாருங்க a × T1 + T2 வந்து y கோஆர்டினேட், x கோஆர்டினேட் வந்து a T1 T2 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதுல வந்து இது கொஞ்சம் இதுல வந்து ஷார்ட்கட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாருங்க. எப்படின்னா இப்போ x கோஆர்டினேட் இருக்கு இல்லைங்களா, x கோஆர்டினேட் என்ன சொல்லுங்க, at1², at2². x கோஆர்டினேட் வந்து x கோஆர்டினேட் ஆஃப் p and q வந்து at1², at2² இருக்கு. இது ரெண்டுக்கு ஜியோமெட்ரிக் மீன் எழுதுங்க. ஜியோமெட்ரிக் மீன் எழுதுங்க. ஜியோமெட்ரிக் மீன் எடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, at1 T2 வந்துருச்சா, at1 T2. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தா தான் ஜியோமெட்ரிக் மீன். அப்போ வந்து இப்போ வந்து இந்த ரெண்டு டேஞ்சன்ட் அட் 2 பாயிண்ட்ஸ் பேராபோலால நம்ம எடுத்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டோட கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து நம்ம ஜியோமெட்ரிக் மீன் எடுத்துடணும். ஜியோமெட்ரிக் மீன் எடுத்தோம்னா அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் கிடைக்குது. அதே மாதிரி அரித்மெட்டிக் மீன் AT y கோஆர்டினேட் இருக்கு இல்லையா, y கோஆர்டினேட் என்னது 2at1 2at2 y கோஆர்டினேட்டோட அந்த ரெண்டு பாயிண்ட்க்கு அரித்மெட்டிக் மீன் எடுங்க. அப்போ y கோஆர்டினேட் கிடைச்சிரும். அப்படிதான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை 2 போட்டு பாருங்க, a × T1 + T2 a × T1 + T2 அப்படின்னு வந்துருதுங்களா உங்களுக்கு. இந்த மாதிரி கிடைச்சிருது. புரியுது உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து இந்த ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு ஞாபகம், ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு ஞாபகம்னா இதுதான் கோவா தெரியும் இல்லையா, கோவா ரூல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் டெரிவேஷனோட இப்படி ஞாபகம் வச்சுக்கப்பா. சரி, நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்க போறது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் நார்மல்ஸ் இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். பெரும்பாலுமே வந்து நமக்கு ஐஐடி லெவல்ல ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், டேஞ்சன்ட் ஈக்குவேஷன், நார்மல் ஈக்குவேஷன் இது மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். மோஸ்ட்லி இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மற்றதெல்லாம் நம்ம படிக்கிறது எக்ஸ்ட்ராவா படிக்கிற மாதிரி தான். இப்போ பார்க்க போறது நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் நார்மல்ஸ் இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் நார்மல்ஸ் இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். இப்போ நார்மல் வேணும். அப்போ நார்மல் என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு இது y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இப்போ வந்து ஒரு பேராபோலா நம்ம வரைவோம். இதுதான் பேராபோலா. உங்களுக்கு டேஞ்சன்ட் தெரியும் இல்லைங்களா, டேஞ்சன்ட் வந்து ஒரு பாயிண்ட்ல டேஞ்சன்ட் இப்படி வரைகிறோம், இப்படி டேஞ்சன்ட் இப்படி வரைஞ்சிருக்கும். சரிங்களாப்பா? இப்போ நார்மல் வேணும்னா அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து பர்பெண்டிகுலர் டு தி டேஞ்சன்ட், அந்த பாயிண்ட்ல பர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா நமக்கு நார்மல் லைன் கிடைக்கும். ஸோ இதுதான் நார்மல் லைன். பிளாக் கலர் லைன் வரைஞ்சிருக்கு இல்லையா, அதுதான் நார்மல் லைன். ஸோ அட் பாயிண்ட் Pல வந்து நமக்கு நார்மல் லைன் ஈக்குவேஷன் வேணும். அப்போ டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் தெரிஞ்சா போதும். இந்த பாயிண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப், அதாவது ஒரு பாயிண்ட்ல தானே நம்ம நார்மல் லைன் வரையணும், அப்போ பாயிண்ட் தெரியும். டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா, டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் கண்டுபிடிச்சு அதை மைனஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் பார்த்தா நார்மல் லைனுக்கு நமக்கு ஸ்லோப் கிடைச்சிடும். அப்புறம் இந்த பாயிண்ட் தெரியும், பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் வச்சு நம்ம ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்போ சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பாயிண்ட் ஃபார்ம் பார்க்கலாம். பாயிண்ட் ஃபார்ம், சரிங்களா? பாயிண்ட் ஃபார்ம். இப்போ பாயிண்ட் ஃபார்ம்னா நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன சொல்லுங்க, y1 = 2a × x + x1 தானே வருது. இதுல இருந்து ஸ்லோப் என்ன வருது பாருப்பா, ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன வருது பாருங்க, m = 2a/y1 அதுதானே. அப்போ ஸ்லோப் ஆஃப் நார்மல் என்ன வரும் சொல்லுங்க, ஸ்லோப் ஆஃப் நார்மல், அதாவது டேஞ்சன்ட் நார்மலா பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால அப்படியே மைனஸ் போட்டு ஒரு ரெசிப்ரோக்கல் போடணும், மைனஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட். அப்போ -y1/2a வந்துருது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அப்படி தானப்பா? இப்போ வந்து நமக்கு ஒரு பாயிண்ட் தெரியும். என்ன பாயிண்ட்ல நம்ம எடுக்கிறோம், x1, y1 இந்த பாயிண்ட்ல தான் வந்து நம்ம நார்மல் வந்து நார்மல் எடுக்கிறோம். அப்போ ஸ்லோப், இந்த நார்மல் லைனுக்கு ஸ்லோப் வந்து இது, ஸ்லோப் வந்து இது தெரியுது. அடுத்து பாயிண்ட் x1, y1 தெரியுதுனால அது ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்போ y - y1 = 2a × x + x1 எப்படின்னு நம்ம போட்டுடுறோம். சரிங்க, சாரி, y - y1 இது வந்து டேஞ்சன்ட், இது தப்பா சொல்லிட்டேன், ஒரு நிமிஷம். இது வந்து டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு திருப்பி நார்மலுக்கு வந்து பாயிண்ட் ஃபார்ம் y - y1 = ஸ்லோப் எவ்வளோ, -1y1/2a × x - x1 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன் சர்க்குலர் மோஷன்ல, என்ன சொல்லியிருந்தேன் சொல்லுங்க, x - x1 / a' - x, சாரி a' + a' இந்த கண்டிஷன் ஞாபகம் இருக்கா?
அதாவது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கணும். செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எழுதிட்டு a dash x 1 plus hy1 plus g is equal to y minus y1 divided by சர்க்கிள்ல சொல்லியிருந்தேன் hx1 plus by1 plus fy. இது எப்படி கொண்டு வரதுன்னா அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் வந்து நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்துக்கணும் abc அப்படின்னு எடுத்துக்கிட்டு இங்க hgfன்னு இப்படி போட்டுட்டு இங்க hgfன்னு இப்படி எழுதிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே x minus x1 கீழே ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே ax1 hy1 g அப்படியே போடணும். செகண்ட் ரோவை அப்படியே எழுதிட்டு செகண்ட் ரோ வந்து அப்படியே எழுதிக்கணும் y minus y1 divided by hx1 plus by1 plus f எழுதிக்கணும். ஞாபகம் இருக்கு இல்லையா? ஆனா இங்க a மட்டும் a dash போட்டுறேன். ஏன்னா இங்க பேராபோலால ஆல்ரெடியே வந்து இந்த ஏன்னு இருக்கு இல்லையா? இந்த ஏவும் அந்த ஏவும் ஒண்ணு கிடையாது. அதனால பேராபோலால இருக்கிற ஏன்னு வச்சுக்கிட்டு நம்ம செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் a வரும் இல்லையா? அதை a டேஷ்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி எடுத்து சால்வ் பண்ணாலும் இது நார்மல் ஈக்குவேஷன். இது வந்து எல்லா செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனுக்கும் இது ஜெனரல் கண்டிஷன். இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி நம்ம செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன்ல இருந்து இந்த டிட்டர்மினன்ட்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ வச்சுட்டு அப்படியே நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? இல்லைன்னா இந்த ஃபார்ம் இந்த மெத்தட் சொன்ன மாதிரி அதாவது ஸ்லோப் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு டேஞ்சன்ட் ஈக்குவேஷனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் போட்டோம்னா நமக்கு நார்மல் ஈக்குவேஷன் அட் பாயிண்ட் ஃபார்ம் கிடைச்சிருது. புரியுதுங்களா? இதை வந்து இப்போ நம்ம அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா மற்ற பேராபோலாக்கும் எழுதலாம், அது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் பார்க்கலாம். பேராமெட்ரிக் ஃபார்ம் இப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி பார்க்க போறோம்னா நமக்கு பாயிண்ட் ஃபார்ம் தெரியல y minus y1 is equal to minus y1 divided by 2a into x minus x1 இதுதானப்பா. இப்போ வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம்னா நம்ம பேராமீட்டர் என்னது at ஸ்கொயர் கமா 2at, அதாவது x பிளேஸ்ல ad ஸ்கொயர் x1 பிளேஸ்ல ad ஸ்கொயரும் y பிளேஸ்ல 2at சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் கிடைச்சிடும். அப்போ y மைனஸ் y1 பிளேஸ் 2at சப்ஸ்டிட் பண்ணிருங்க இஸ் ஈக்குவல் டு y1 பிளேஸ்ல என்ன சப்ஸ்டிட் பண்ண சொன்னேன் 2at சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிவைட் பை 2a போட்டுட்டு இன்டு x மைனஸ் x1 பிளேஸ்ல ad ஸ்கொயர் போட்டுருங்க. இப்போ இங்க 2a கேன்சல் ஆயிரும். ஸோ y மைனஸ் 2at இஸ் ஈக்குவல் டு மைனஸ் xt, இந்த மைனஸ் டி உள்ள கொண்டு போங்க பிளஸ் இந்த டி உள்ள போச்சுன்னா at கியூப் அப்படின்னு கிடைக்குதுங்களா? ஸோ அப்போ வந்து இந்த xt எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க y பிளஸ் xt, இந்த மைனஸ் 2at எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க அப்போ பிளஸ் 2at பிளஸ் at கியூப். ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோப் ஃபார்ம் பார்க்கலாம். சரிங்களா? ஸ்லோப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து y minus y1 is equal to minus y1 by 2a into x minus x1ன்றது உங்களுக்கு இது தெரியும். இதுதான் பாயிண்ட் ஃபார்ம்ல. இதுல இருந்து இது minus y1 by 2a இருக்கிறது தான் ஸ்லோப். அப்போ m is equal to minus y1 by 2a. ஸ்லோப் ஃபார்ம்னா in terms of mல நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். இதுல இருந்து y1 is equal என்ன வரும் சொல்லுங்க minus 2am னு கிடைக்குது. புரியுதுங்களா? சரி, இந்த பாயிண்ட கொண்டு போயிட்டு பாராபோலா ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். எது சொல்லுங்க பாராபோலா ஈக்குவேஷன் y1 ஸ்கொயர் equal to 4ax1 தானப்பா. அதுல வந்து இந்த y1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க minus 2am whole square is equal to 4ax1 வருது. கரெக்ட்டுங்களா? இதுல இருந்து என்ன பண்ணலாம் 4a ஸ்கொயர் m ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணா 4a ஸ்கொயர் m ஸ்கொயர் equal to 4ax1 வருது இல்லைங்களா? இதுல 4a இந்த 4a கேன்சல் பண்ணிட்டோம்னா x1 is equal to am ஸ்கொயர் வருது. அப்ப x1 வந்து am ஸ்கொயர், y1 வந்து என்னது சாரி y1 வந்து minus 2am, இந்த minus y1 by 2a பிளேஸ்ல m இப்படி எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம் வரும். அப்ப சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க எப்படி வருது பாருங்க. எந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் ஏன்னு எடுத்துட்டு ஈக்குவேஷன் ஏ பிகம்ஸ் எப்படி ஆகுது பார்க்கலாமா? பாருங்க y பிளேஸ்ல y போட்டுருங்க, மைனஸ் போட்டு y1 பிளேஸ்ல minus 2am போட்டுங்க இஸ் ஈக்குவல் டு minus y1 by 2a பிளேஸ்ல m ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க இந்த x minus x1 பிளேஸ்ல am ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ எல்லாமே சிம்பிளை பண்ணுங்க. பாருங்க ஆன்சர் மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ், ஸோ y பிளஸ் 4am இஸ் ஈக்குவல் டு இந்த m மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ m இன்ட்டு எக்ஸ், அடுத்து இந்த m இங்க மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் am கியூப். கரெக்டுங்களா? இப்போ நம்ம பாருங்க இந்த 4am ஒரு இங்க வந்து சாரி இங்க 2am தானே பாருங்க, அப்ப இங்க 2ன்னு போடணும். சரிங்களா? இங்க 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிப்போம். அப்ப 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து y is equal to எப்படி எழுதலாம்? அந்த 2am ரைட் சைடுல கொண்டு வந்துருங்க. ஸோ mx மைனஸ் 2am மைனஸ் am கியூப். This is the equation of normal in slope form. Equation of normal in slope form அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு.